ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது காய்கறி போட்டு பக்கோடா செய்ய போகிறோம். வெஜிடபிள் பக்கோடா சொல்கிறோங்கள்ல, பசங்கள்லாம் காய்கறி சாப்பிடாதில்ல, அதுக்கு நம்ம செய்யலாம் ஈஸியான மெத்தடு தான். காய் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுட்டு தனி மிளகாத்தூள், உப்பு, கடலை மாவு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்காங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க, அதுலேயே நம்மளுக்கு தண்ணி வரும். காயிலே பிசைஞ்சு அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் பக்கோடா ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணியாச்சு. பக்கோடா எண்ணெய் இங்கே காயுது. இப்போது நம்ம பக்கோடா போட வேண்டியதுதான். நல்லா நல்லா நம்மளுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கோஸு, வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே உதிரி உதிரியாக விட்டிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம போட்டோன்னா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி போடுவோம். சிம்லேயே வச்சிங்கன்னா நல்லா வெந்து எடுத்துடலாம். அது எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பக்கோடா, சுட சுட சாதம், சாம்பார் இங்கே பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய் போட்ட சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.